வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஒரு ராஜா இருந்தாராம். ராஜா கிட்ட 2 பேர் இருந்தாங்களாம். அதில் ஒருத்தங்களை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்குமா. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும், இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதான். ஆனால் இவங்களோட உழைப்பு அதிகமாக இருக்குமா. நம்ம மட்டும் உழைப்பு இவ்வளோ கொடுக்குறோமே, ஆனால் அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கிடைக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பொறாமப்படுமா. யாருன்னு பார்க்கலாமா? அது வேறு யாரும் இல்லைங்க, குதிரையும் கழுதையும் தான். குதிரை போருக்கு போகும். அதனால் போர் இல்லாத டைம்லலாம் கோட்டைக்கடியில் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு நிறைய புல்லு கொள்ளு, அதுக்கு வேணுங்கிற சத்து ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். கழுதை அப்படி இல்லையா, டெய்லியும் பொதி சுமக்க போகுமா. அதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ஃபுட்டு கொடுப்பாங்களாம். அதை சாப்பிட்டு டெய்லியும் பார்த்து பொறாமப்படுமா. ஒரு நாள் பார்த்தா குதிரையை ரொம்ப நாளாக காணுமா. குதிரை ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு திரும்பி வந்துச்சான். வரும்போது பார்த்திங்கன்னா ரண வேதனையாக இருந்துச்சான், உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சான். அந்த போரில் ஜெயிச்சு தான் அந்த ராஜா வீட்டுக்கு வந்திருக்காரு. அது பார்க்குறக்கு அந்த கழுதைக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சான். அப்போ அந்த கழுதை போய், என்னை மன்னிச்சிரு குதிரையே, நான் உன்னை பார்த்து நான் டெய்லியும் பொறாமப்படுவேன். நீ ஜாலியாக இருக்க, நிறைய சாப்பிட்ற, உனக்கு நிறைய கொடுக்குறாங்க, எனக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லையே, நான் மட்டும் வேலை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி கழுதை போய் குதிரைக்கிட்ட சொல்லிச்சான். அப்போது குதிரை சொல்லிச்சான், இல்லை, எனக்கு தான் உன்னை பார்த்து பொறாமையாக இருக்கும். நீ டெய்லியும் சந்தோஷமான வாழ்க்கை வாழற, டெய்லியும் மக்களை பார்க்குற, உன்னோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கேன், நான் தான் இங்கே அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுமாம். இல்லை, நான் தான் உன்னை பார்த்து தப்பாக நினச்சிட்டேன். உன்னால் இப்போ எத்தனை மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க தெரியுமா? ராஜாவே உன்னால் தான் திரும்பி வந்திருக்காரு. அதனால் உனக்கு கிடைக்கிற விஷயம் எல்லாமே கரெக்டான விஷயந்தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கழுதை போய் குதிரைக்கிட்ட கேட்டுச்சான். குதிரையும் ஓகே வா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிடைக்கிறதையும் 2 பேரும் ஷேர் பண்ணி 2 பேரும் ஜாலியாக 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்களா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.